வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இரவு எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு இந்த வீடியோவாக பதிவு பண்ணுறேன். இது விழிப்புணர்வு வீடியோ தான். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அதில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் இது மாதிரி. இதில் நேற்று நான் சுதாரிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான், யாரும் தன்னோட பணத்தை பறி கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பதிவு போடுறேன். ஒன்றும் இல்லை, நேற்று இந்த வழக்கமாக நான் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். அப்போ ராஜேஷ் அருணகிரி அப்படின்றது மெசேஞ்சர் வருது, ஹாய் அப்படி சொல்லிட்டு வருது. அவர் யாருன்னா, நான் ஏற்கனவே வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒரு 5-7 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தேன். அப்போ அவர் கூட வேலை பார்த்தவர் தான். அவருடைய ஃபோட்டோ தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ராஜேஷ் அருணகிரி அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் இருக்க பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் கூட நான் தொடர்பு கொண்டு ஒரு மோர் தென் 5 இயர்ஸ் ஆகுது. அவரோட மொபைல் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. அவர் என்கிட்ட பேசினதில்லை. சரி, திடீர்னு ராஜேஷ் ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாய் போடுறேன். அவரும் சரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. சரி, ரொம்ப நாள் ஆச்சே அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஹவாரியூ அப்படின்னு நான் அனுப்புகிறேன். அவரும் ஃபைன் சொல்லி அனுப்புகிறேன். நானும் ஹவாரியூ அனுப்புகிறேன். திருப்பி ஃபைன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு பேசலாம்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க, சென்ட் ஒரு மொபைல் நம்பர் அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். அடுத்து அப்படி நான் அனுப்பிட்டு இருக்கும்போது அவர் டைப் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு தெரியல. உடனே நான் இது மாதிரி எமர்ஜென்சியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அர்ஜெண்ட்டாக, எனக்கு என்னுடைய சர்வர் டவுனாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் நாளைக்கு காலைல போட்டு விட்றேன், உங்களுக்கு ஜிபே கூகுள் பே இருக்கா அப்படி சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. சரி, நானும் எதோ எமர்ஜென்சி போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, நான் இதுக்கு இடையிலையும் சென்று ஒரு மொபைல் நம்பர் அனுப்பினோடனே நான் யதார்த்தமாக பேசுகிறதுக்காக கேட்குறேன். அவர் ஃப்ராடு பண்ணுறதுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, இம்மீடியட்டாக அடுத்து அனுப்பின எல்லா மெசேஜும் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒன்றா டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு டக்குன்னு சந்தேகமாகிடுச்சு, என்னடா அது கேட்டார், அனுப்பலான்னு பார்க்குறேன், உடனே டெலிட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கிடக்குன்னு நான் உடனே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், திரும்பவுமே அவர்கிட்ட கேட்குறேன், திரும்ப அனுப்புகிறேன், ஹாய் ராஜேஷ், என்னாச்சு, என்ன வாட் ஹேப்பன், ஏதாவது எமர்ஜென்சியா அப்படி சொல்லி கேட்குறேன். எந்த பதிலும் வரல. கடற்கன்னு டெலிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அனுப்பின எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை வரலை. அப்புறம் நான் டக்குன்னு சுதாரிச்சுட்டு, ஏற்கனவே ஒரு நண்பர் இங்கே பக்கத்தில் ஒருத்தர் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அவருக்கு இந்த மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் ஃபேக் ஐடியா க்ரியேட் பண்ணி எனக்கு எமர்ஜென்சியாக பணம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, அவரும் அதேமாதிரி மொபைல் நம்பர் தான் கேட்டிருக்காரு போல இருக்குது. அவரும் கேட்டோன்னே அந்தமாரி பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டுப்பாங்க பிறகு. அதுக்கப்புறம் பேசவே இல்லையா. எனக்கு இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அது ஃபேக் ஐடி அப்படின்றது தெரியாது. இந்த கான்வர்சேஷன் உடனே கட் பண்ணிட்டு நான் உடனே அவருடைய ஃபேஸ்புக்கு அவர் அபவுட் இன்ஃபர்மேஷன் உள்ளே போய் பார்க்குறேன். அவரோட ஒர்க் பிளேஸ் பார்த்திங்கன்னா எங்கள் காமிக்கலை. அவர் வென்ட் டு ஸ்கூல், எஸ்எஸ்வின்ற ஸ்கூல், ஹப்பூர் அப்படின்ட்டு இருக்குது. அது இப்போ பிளேஸ் லிவ்டுன்ற ஹப்பூர் தான் இருக்குது. அப்புறம் எங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோலாம் அவர் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துக்கிறாரு. டேட் ஆஃப் பர்த் 95 கொடுத்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே பெங்களூரில் இருக்கேன், செக்இன் பெங்களூர் இந்தியா அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஊர்ஜிதப்படுத்திட்டேன், சரி இது ஃபேக் ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் நம்ம ஃப்ரெண்டு ராஜேஷ்கிட்ட சொல்லிடலாம், இந்த மாதிரி ஃபேக் ஐடி உன் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசலாம்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கு தான் சர்ச் பண்ணேன். அவரோட மொபைல் நம்பர் இல்லாதனால அவர் கூட ஒர்க் பண்ணுற நண்பர் ஒருத்தர் மூலிமா அவர் நம்பரை வாங்கி அவர் நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இது ஏற்கனவே எனக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஃபேக் ஐடி தான், யாரும் ஏமாந்துட வேணாம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அது கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் இந்த சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஃபேஸ்புக்கு அதில் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் தெரியாதவங்க கொடுத்தாங்கன்னா உடனே அக்செப்ட் பண்ணாமல் அவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்துட்டு அதில் மொபைல் நம்பர் இருந்தால் அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு உறுதிப்படுத்ததுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப முக்கியமான ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஃபோன்பே, ஜிபேலலாம் ஈஸியாக நம்ம பணம் அனுப்ப முடியுது. மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம பணம் அனுப்பிட முடியும். அதனால தான் அவங்க நம்ம இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி உங்களுக்கு இது எமர்ஜென்சின்னு மெசேஞ்சரில் கேட்டாங்கன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, உண்மையாக தான் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரில் முதல்ல ஊர்ஜிதப்படுத்திட்டு அனுப்புறது நமக்கு ஒரு சேஃபான ஒரு நடவடிக்கை. அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபு. நெட் பேங்கிங்னால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நபருக்கு பணம் அனுப்பணும்னா அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோடு, மற்றது அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே, ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம நெட் பேங்கிங்கில் ஆட் பண்ணிவிடுவோம். அதை பேங்க் அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பணம் அனுப்புவோம். அது சேஃபான ஒரு பணம் அனுப்புறதுக்கு வழியாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யாரும் ஏமாந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி உங்கள்கிட்ட பண மோசடி யாரும் செஞ்சிடக்கூடாது, நீங்களும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றத தான் பதிவு பண்ணுறோம். எல்லாருமே கவனமாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற நீங்கள் இதை தெரிஞ்சிட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இந்தமாரி யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இந்த பதிவை எல்லாருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மற்றவங்களும் அதுமாரி யார்கிட்டையும் வந்து ஏமாறாமல் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.